உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஃபேட்டி லிவர், அப்புறம் பித்தப்பையில் கல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கால் பிளாடர் ஸ்டோன் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது, புரியுதுங்களா? இது மல்டி இருக்கலாம், சைஸ் சின்னது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வலி வராத வரைக்கும் பிரச்சனை அல்ல. வலி தாங்க முடியாத வலின்னா தான் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கணும், போகணும், அது அவசியம், கட்டாயம். இப்போ ஃபேட்டி லிவருங்கிறது உங்கள் லிவரை சுற்றி கொழுப்பு படித்தல், புரியுதுங்களா? இது ஜென்ரலாக நம்ம நிறைய அரிசி உணவுகளை சாப்பிட்டா கூட வரும். அப்போ அரிசி உணவுகளை குறைத்து காய்கறி, கீரைகள், பழங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும், டயட்டை மாற்றணும், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு. இப்போ நான்வெஜ் கூட எடுக்கலாம், அது ரொம்ப மசாலா போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இடைஞ்சல். அதே நீங்கள் சும்மா சூப் வச்சு குடிங்க, பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதே போல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசம். அது இல்லாமல் இப்போ போதை வஸ்துக்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் நம்மளை சுற்றி நிறைஞ்சி காணப்படுது. அது ஒரு பக்கா பிஸ்னஸாக ஏற்பட்டு நம்ம மக்களை, குழந்தைகள் முதல் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போதை பொருட்கள் அப்படி வளர்ந்துக்கிட்டு வருது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சாக்லேட் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அடிமையாக்கும் தன்மைகள் இந்த கல்ச்சர் நல்லதே கிடையாது, சீர்கேடு, புரியுதுங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. இன்றைக்கி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப சீர்கேட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதிலருந்து மீண்டும் வரணும்னா நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போது பித்தப்பை கல் இருக்குது, வலி இல்லை, ஓகே, இப்போத்துலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட், டயட்டு ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பித்தப்பை கல் அப்படிங்கிறது நம்ம பித்தப்பையில் இருக்குது, அதாவது நம்ம பாடியில் ரைட் சைடு இருக்குது, மார்பகத்துக்கு கீழே, வயிறுக்கு மேலே, நடுவில் அந்த பித்தப்பை இருக்குது, அதில் அந்த கல் வரும். சாதாரணமாக இருக்கும்போது நமக்கு சிலருக்கு லேசான வலி உணர்வு இருக்கலாம், சிலருக்கு அந்த பித்தப்பை உள்ள இடத்துல லேசாக வீங்கி காணப்படும். அவங்க என்ன பண்ணணும், இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை லேசாக வார்ம் பண்ணணும், சும்மா லேசான இளஞ்சூடு பண்ணிவிட்டு அது மேலே அதை அப்ளை பண்ணணும். அந்த வீக்கத்துக்கு, கல்லீரல் வீக்கத்துக்கு அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் மெடிசன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டெய்லி வேர்க்கடலை எடுத்துக்கணும். பித்தப்பைக்கலுக்கு வேர்க்கடலை நல்லது, அதை நம்ம டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். காஃபி, டீ மேக்ஸிமம் குறைச்சிட்டு சும்மா அளவாக எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் கப் எடுக்காமல் ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். சும்மா 2 சிப்ஸ் சாப்பிட்டு வச்சிடணும். இல்லைன்னா க்ரீன் டீ பிரச்சனையே இல்லை, பல வகையான க்ரீன் டீ நம்ம தயாரிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த கால் பிளாடர் ஸ்டோன் பெருசாகாமலும், உங்களுக்கு வலி வராமலும், ஆப்ரேஷன் இல்லாமலும் வாழ முடியும். அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெர்னியா ப்ராப்ளம், புரியுதுங்களா? அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வு கிடையாது. ஆயுர்வேத மருந்து இருக்குது, அதோட டயட் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு பெல்ட் இருக்குது. அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அப்டாமினல் பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டை போட்டுட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு மும்பையிலேருந்து 30 இயர்ஸ் பிஃபோர் வந்தாங்க, ஒரு லேடி. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த இது ஹெர்னியாவுக்கு சர்ஜரியே இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னா, டயட்டு, செகண்டு ஓவர் வெயிட்டு தூக்கக்கூடாது, அவசரமாக அடிப்படி ஏறுறது இறங்குறது இப்படி இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு என்ன தொந்தரவு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். அதிலிருந்து மீண்டும் வெளிவர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. அதை பயன்பெற்று குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிட்டு நல்ல ஆயிலை பெற உங்களுக்காக நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை இப்போ என்னோடய ஹெல்த்து நான் தான் பார்த்துக்கணும். அதுபோல் நம்ம குடும்பம், நம்ம சமூகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நிறைய வழிகள் இருக்குது, கடைப்பிடித்தால் பலன் பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.